ஹலோ வாங்க. இப்போ நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் பீஸும் மெயின் பீஸும் நல்லா அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். லைனிங் பீஸ் வந்து மடிப்புக்கு உண்டான பகுதி வந்து 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ அவங்கவுங்க தேவையான அளவுக்கு விட்டுட்டு, ஹைட் வந்து 14 வருது. பேக் ஹைட் வந்து நான் 14.5 வச்சுக்கிறேன். ஆம் ஹோல் வந்து 5.5. இப்போது வச்ச இடத்துல வந்து கோடு போட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கு கழுத்து பாகம் வெட்டுறதுக்கு வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். மார்பு சுற்றளவு வந்து 930 வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்க, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இது நான் ரொம்ப பேருக்கு நிறைய வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கும் எந்த ஃபால்ட்டும் சொன்னது இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆம்பூல் 8.5 வருது. 8.5 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து கழுத்து வைக்கும்போது நான் வந்து ஃப்ளவர் பெட்டல் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் 1 இன்ச்சு பின்னாடி தள்ளிட்டு ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். சரிங்களா? இப்போ வந்து சாக் கலர் மாற்றுறேன். ஏன்னா 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கட் பண்ணும்போது சொதப்பிடுவோம் இல்லையா? அதுக்காக கலர் மாற்றி நான் கொடுக்க போகிறேன். முன்னாடி ஹைட் வந்து பஸ்டோட ஹைட் வந்து 13 வச்சுக்கிறேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டு போகிறேன். அது ஷோல்டரும் பேக்கில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி 5 இன்ச்சு வச்சு முன்னாடியும் பண்ணுறேன். முன்னாடி கழுத்து வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளி வெளியில் எடுத்து ஒரு கோடு போட்டு நம்ம கட்டிங் கொடுத்தோன்னா கழுத்து வந்து அழகாக ரவுண்ட் ஷேப் கொடுக்கும் நமக்கு. பேக்கோட மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து பேக்கோட உயரம் வந்து அப்படியே நம்ம இன்ச் டேப்பில் வச்சு தலை கீழே வச்சு பார்க்கும்போது 3 இன்ச்சு வரும். 3 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து பஸ்டோட சென்டர் பார்க்கும்போது 4.25 வைக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 4.25 வச்சுட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு வந்து அது அடி மார்பிலேருந்து எடுத்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2 கோடு ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ சென்டர் எடுத்து அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு கோட் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 3வது டாட் பிடிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அங்கே நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். இல்லைன்னா முன்ன பின்ன மாற்றி பண்ணிவிடும். அதுக்காக தான் கலரில் மாற்றி உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஒரே கலர் டீஸில் பண்ணோன்னா எதுன்னு தெரியாது. நிறைய பேருக்கு புரியறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் அது முக்கியமான பாயிண்ட்லாம் நாச்சு கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்துகிட்டு குர்த்தி எடுத்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே சைஸில் வரும், மாறாது. நம்ம எந்த இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பேக்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து இதில் வந்து இடுப்பு சுற்றளவில் நான் இப்போ மார்க் பண்ண மாட்டேன். அது தைக்கும் போது எவ்வளோ அளவு தேவையோ அப்போ வந்து நான் பார்த்து கட் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு தைக்கிற ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு கவனமாக பாருங்கள். இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறேன். நான் பட்டி வந்து அந்த பின்னாடி பகுதி கட் பண்ணும்போது அந்த வேஸ்ட்டான ஒரு பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பீஸ் அப்படியே எடுத்துகிட்டு அது வந்து கரெக்டாக இருக்கும் பட்டி வைக்கிறதுக்கு. இப்போ வந்து கை கட் பண்ண போகிறோம். கையில் வந்து கையோட ஹைட் வந்து 9.5, அதில் 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டு 10 இன்ச்சாக வைக்க போகிறேன். கையோட லூஸ் வந்து 10.5, அதில் பாதி 5.25 வருது. 5.25 வைக்க போகிறேன். இப்போ வந்து ஆம் சுற்றளவு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து 830 வந்தது. அந்த 830ல் 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு 8 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 8 இன்ச்சில் வந்து சென்டரில் பார்த்துட்டு ஒரு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கோடு மேலே தூக்கி போட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அளவு வந்து சரியாக கரெக்டாக வரும். ஆம் ஹோல் நாச்சு கொடுக்குறேன். எங்கெங்கே பண்ணமோ பாருங்கள். சென்டர் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கை ஜாயிண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பார்ட்ஸ் வந்து நம்ம இப்போவே கட் பண்ணி முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா தேட வேண்டியதாக வரும்.
பீஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ மெயின் பீஸ் மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கோடு போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோன்னா, நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது முன்ன பின்ன வராமல் போகும், சம்டைம்ஸ் துணி பற்றாமல் போகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி பண்ணுறேன். பேக் சைடில் வந்து நான் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அது இப்போ கையும் வந்து அதே மாதிரி நம்ம கட் பண்ணலாம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கேப் விட்டு கட் பண்ணிக்கிறோம். சென்டரில் நாச் கொடுத்துடலாம். அந்த மெயின் பீஸும் அட்டாச் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியும் மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் தைக்கும் போது உங்களுக்கு பட்டி துணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஆல்.